guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம். இந்த வாட்டி நம்ம வந்து ஸ்பாட் வெல்டர் பத்தி வீடியோ பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி பேட்டரி பேக் செய்யணும்னா நீங்கள் வந்து ஒன்று சால்டர் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஸ்பாட் வெல்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம போன நிறைய வீடியோஸில் பார்த்தோம் நம்ம போட் டைப் ஸ்பாட் வெல்டர், ஆக்சுவலாக மிஷின் டைப் ஸ்பாட் வெல்டர் நம்ம பார்த்ததே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் தான் அது பார்க்க போகிறோம். மிஷின் டைப் ஸ்பாட் வெல்டர் இது டேரெக்டாக வந்து ஏசி கரண்டில் ரன் ஆகும். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் நேம் இருக்குது, சயின்டிஃபிக் லாஜிக்னு சொல்லிட்டு அவங்க தான் பண்ணுறாங்க. பவர் ஆன் ஆஃப் எல்இடி இருக்குது. இங்கே வந்து டெம்பரேச்சர், இது ஹீட் கண்ட்ரோல், எத்தனை ஆம்ப்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இது கண்ட்ரோல் பண்ணோம். இது எப்போவுமே மேக்ஸில் தான் வைப்பேன். இது வந்து டைமிங் அட்ஜஸ்டர், இது வந்து அவுட்புட்டு, இது வந்து அந்த பெடல் ஸ்விட்ச். ஸோ இதோட என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு இந்த வயரில் இந்த எண்டு வரைக்கும் கொடுத்துருவாங்க. அப்புறமா வந்து இது கிடைக்கும். இது வந்து ஸ்பாட் வெல்ட். ஸோ இப்போ நீங்கள் அந்த மேலே வச்சுட்டு நீங்கள் ஒன்று இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்பாட் வெல்ட் ஆகிடும். இங்கே ஒரு ஸ்விட்ச் இருக்குது, தெரியுதா தெரியல, ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்விட்ச் இருக்கும். இங்கே இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஸ்விட்ச் ஆக்டிவேட் ஆகும். இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, இது டைரெக்டாக வந்து இங்கே போயிடும். இது இங்கே டேரெக்டாக இங்கே போயிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்பாட் வெல்ட் ஆகிடும். ஸோ இந்த ப்ரெஸ் டைப் மெக்கானிசம் இப்படி ஒன்று ஆப்ஷன் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த ஃபுட் பெடல் யூஸ் பண்ணலாம். ஃபுட் பெடலும் கொடுத்துருவாங்க, இந்த வயரோடு கொடுத்துருவாங்க. நீங்கள் டேரெக்டாக இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபுட்லேருந்து ஆப்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்பாட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இப்போது இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வயர் வந்து எனக்கு இவ்வளோ வரைக்கும் தான் கொடுத்தாங்க. இந்த வயர் இவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா எக்ஸ்ட்ரா 6 கேஜ் வயர், நல்லா திக்கான காப்பர் வயர், ஃப்ளெக்சிபிள் ஹை ஃப்ளெக்சிபிள் காப்பர் வயர் எடுத்துகிட்டு இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை அடிச்சு விட்டேன். காப்பர் வயர் உள்ள நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடிச்சு விட்டேன். அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது ஈஸியாக மூமெண்ட்டும் இருக்கும், அப்புறமா கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இது ப்ரிஃபர் பண்ணேன். இந்த ஸ்பாட் வெல்டர் நீங்கள் வாங்கணுன்னா என் வெப்சைட்லேருந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஸ்பாட் வெல்டர் வந்து ஏசியில் ரன் ஆகும். பின்னாடி ஒரு குட்டி ஃபேன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டைரெக்டாக உங்களுக்கு ஏசி ப்ளக் பாயிண்டில் போயிடும். 1 year வாரண்ட்டி இருக்குது இந்த ஸ்பாட் வெல்டருக்கு. ஸோ நம்ம இப்போது ஸ்பாட் வெல்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இது நான் ஒரு பேட்டரி பேக் செஞ்சுட்டு இருக்கேன். இப்போது இது நம்ம அசெம்பிள் பண்ணலாம். அசெம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போது ஃபுல்லாக கட் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ நம்ம இந்த ஸ்பாட் வெல்டர் கனெக்ட் பண்ணலாம். ஸ்பாட் வெல்டர் வந்து டைரெக்டாக ஏசி லைன் இருக்குது. ஏசி லைனில் போய் நான் கொடுத்துட்றேன் கனெக்ஷனு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆன் பண்ணி ஆயிடுச்சு. உங்களுக்கு க்ரீன் கலர் எல்இடி தெரியும், சரிங்களா? இப்போ வந்து சும்மா இது நான் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ இது நான் ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா? இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ்டு, இது நல்லா சாலிடாக பவராக இருக்கும். ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம் இப்போது. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்பாட் வெல்ட் பண்ணுறோன்னு சொல்லி சொன்னோம். இப்போ என்ன பண்ணலான்னா இது எடுத்துகிட்டு, ஸோ இது வந்து என்னென்னா இது வந்து 36 volt பேட்டரி பேக் சேரும். 36 volt 12 ஏஜ் பேட்டரி பேக் சேரும். எதுக்கு 12 ஏஜ் தான் செய்ய போகிறோன்னா, கஸ்டமர் வந்து அது மட்டும் தான் கேட்டார். 12 ஏஜ் போதும், நான் ஒரு 20-25 கிலோமீட்டர் தான் ஓட்ட போகிறேன் சைக்கிளில், அதுக்கு மேலே நான் ஓட்ட மாட்டேன்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனால் வந்து நம்ம இது 12 ஏஜ் பேக் சேரும். எப்படி கனெக்ஷன்ஸ்னால் இதெல்லாம் நம்மளோட மெயின் பாசிட்டிவ். அப்புறமா என்ன ஆகும்னா இது வந்து இப்படி ரெண்டு பேட்டரி இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ரெண்டு இப்படி வச்சுருக்கேன் நான். ஸோ இது நம்மளுக்கு மெயின் பாசிட்டிவ் வரும், இது வந்து மெயின் நெகட்டிவ் வரும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இது எப்படி போகும்னா
இதுதான் வந்து மெயின் பாசிட்டிவ்ல. ஸோ நெக்ஸ்ட் கீழே எடுத்துட்டு இந்த நெகட்டிவும் இந்த பாசிட்டிவும் நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துகிட்டு வந்தது இப்படி வச்சுருவோம். வச்சுட்டு நான் இது எக்ஸ்ட்ரா ஏன் கொடுத்துருக்கேன்னா நம்ம வந்து இந்த பேலன்ஸ் லீடெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக, அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஸோ இது வச்சுட்டு இப்படி பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்பாட் வெல்ட் பண்ணி ஆயிடுச்சு. மேலே ஒரு ஸ்பாட் வெல்ட் மட்டும் பண்ணிடலாம். ஸ்பாட் வெல்ட் இங்கே 2 பண்ணியாக இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக தான் உட்காந்துருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, மிச்சம் ஃபுல்லாக நான் ஸ்பாட் வெல்ட் பண்ணிடுறேன். ஸ்பாட் வெல்ட் ஓகே தான், நல்லா தான் ஸ்பாட் வெல்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம மொத்தமாக இப்போ கடகடன்னு சொல்லி ஸ்பாட் வெல்ட் பண்ணிடலாம் எல்லாம். ஸோ கைஸ், நம்ம இந்த ஸ்பாட் வெல்டர் யூஸ் பண்ணி நம்ம பேட்ரி பேக் செஞ்சாச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வெல்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். தெரியுதா தெரியல, ஓகே தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஸ்பாட் வெல்ட் எல்லாம் பண்ணி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து 36 வோல்ட் பேட்ரி பேக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேலன்ஸ் கேபிளெலாம் நல்லா கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் நல்லா பேலன்ஸ் கேபிள்லாம் கனெக்ட் பண்ணி ஆயிடுச்சு. அங்கங்கே வந்து இன்சுலேஷன் டேப்பு, பிஎம்எஸ்க்கு டேப் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 36 வோல்ட் பேட்ரி பேக்கு. இந்த பேட்ரி பேக் வந்து இது எங்கே யூஸ் பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி கண்ட்ரோல் மோட்டர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இது பார்த்தோம்ல, இந்த மோட்டரில் வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன் அந்த ஸ்பாட் வெல்டர் ஸ்பாட் வெல்டர் தான் நல்லா ஹெவியாக இருக்குது. அந்த ஸ்பாட் வெல்டர் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா என் வெப்சைட்டில் போய்ட்டு வாங்கிக்கோங்க. வெப்சைட்டில் இருக்கும். அந்த ஸ்பாட் வெல்டருக்கு 1 இயர் வாரண்டியும் வரும். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இது கனெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம், எப்படி கனெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நம்ம இது சைக்கிள் பண்ணுறோன்னு சொன்னோம்ல, அதுதான் நான் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் வந்துடும். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸ்டே டியூன்ட்.